நேத்து நடந்தது சட்டசபையில ஆடியோ லான்ச்சானே தெரியல, ஃபுல் பிளாஸ்ட் தான். பேசுங்க சிஎம் சார், பேசுங்க சிஎம் சார்னு சும்மா இருந்தவரை உசுப்பேத்தி விட்டு அவர் பேச ஆரம்பிச்சோடனே எட்ரா ஓட்டுன்ற மாதிரி மொத்த டிஎம்கே காரங்களும் வெளியே போயிட்டாங்க. அவர் பேச ஆரம்பிச்ச உடனே டிஎம்கே இத்தனை வருஷமா பண்ண ஊழலாம் லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு இருக்கும்போது பார்ட்டி ஃபண்ட்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னே என்ன கோவம் வருதுன்றீங்க? எல்லா டிஎம்கே காரங்களும் சத்தம் போட்டு ஏஞ்சி ஒரேடியா வெளில ஓட்டாங்க. எப்படி ஆடியோ லான்ச்ல ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவாரோ அதே மாதிரி சட்டமன்றத்திலே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னா ஒரு வயசானவர் எதையோ தேடிட்டு வருவாராம். எதிரில இருந்து இந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடிங்க தாத்தான்னு கேட்டதுக்கு அந்த பெரியவர் சொல்லுவாராம், இங்கதான் உங்க அப்பா எங்க இருப்பான்னு சொன்னாரு, அதான் தேடிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பான்னு சொல்லிட்டு பங்கமா சட்டசபையில கலாச்சிருப்பாரு. யார் அந்த தாத்தா, யார் அந்த அப்பா, யார் அந்த பையன் உங்க எல்லாருக்குமே தெரியும். கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தளபதி ஃபேன்ஸா இருக்கட்டும், டிவிக்கு தொண்டர்களா இருக்கட்டும், இது மிஸ் பண்ணிருப்பாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி கேம்பெயின்ல தான் விஜய் அவர்கள் இவ்வளவு ஃபயரா பேசியிருப்பாங்க. சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எதுவுமே பேசலன்னு வருத்தப்பட்டிருந்தோம். ஆனா சட்டமன்றத்திலே இந்த மாதிரி பேசுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவள்தான் சட்டமன்றத்திலே சிஎம் ஃபயர் ஸ்பீச் டிஎம்கே தொங்க விட்டு ஓட விட்டாச்சுன்னு எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு பிளாஸ்ட் பண்ணிட்டு இருந்தா, அப்படியே சாயந்தரம் போல வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருந்தா பர்த்டே விஷயம் வரக்கூடாதுன்னு நினைச்சோம். ஆனா ஃபைனலா அதுவும் வந்துருச்சு. த்ரிஷா அவர்களே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க விஜய் அவர்களோட கேக் வெட்டுற மாதிரி. அது 22 வரும்னு நினைச்சோம், ஆனா 23 வரும் சத்தியமா எதிர்பார்க்கல. ஃபைனலா அதுவும் வந்துருச்சு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல, அதுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. பேசுங்க பேசுங்கன்றாங்க, எந்திரிச்சு பேசினா ஓடுறாங்க, அப்புறம் எதுக்கு பேச சொல்றாங்க?